இந்த மிஷின் லேர்னிங் பத்தி நீங்க எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ்? இந்த செஷன்ல வாட் இஸ் மிஷின் லேர்னிங், வை இட் இஸ் நீடட், வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங், ஹவு டஸ் இட் ஒர்க், இதை பத்தி ஒரு சின்ன குவிக் டெமோ அண்ட் வேர் இட் இஸ் கோயிங் டு கோ நெக்ஸ்ட், இது எல்லாத்தையும் பத்தியும் இந்த செஷனை நீங்க கத்துக்க போறீங்க. ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யோர் ஏஐ கோச் ஜான். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், இந்த மிஷின் லேர்னிங் பற்றி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குவிக்காக நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பாயிண்ட்ஸை டப்புன்னு சொல்லிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய கோலே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் டீச் பண்ணுவேன். பட் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த செஷன் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத மட்டும் போட்டுருங்க. ஸோ தட் வில் பி ஆக்டிங் as a motivation for me to produce more contents like this. And again, ஒரு டிஸ்க்ளைமர் பாயிண்ட், யார் நம்ம சேனல் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஏஐ டாபிக்ஸ்லாம் உலகத்தில் என்னென்னமோ ஜார்கன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. பயங்கரமாக தூங்கி எந்திரிக்கும் போது நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபைடாக தமிழில் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரியான டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பல கான்செப்ட்ஸை அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே இந்த ஏஐ சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஸ்லைடில் இந்த செஷனுடைய அஜெண்டா என்னன்றது ஒன்ஸ் குவிக்காக நான் வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் மிஷின் லேர்னிங்ன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் பாயிண்ட், வை இட் இஸ் நீடட் அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். தேர்ட் பாயிண்ட், டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் வித் ரியல் லைஃப் அனாலஜிஸ், நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு பேச போகிறேன். அடுத்த பாயிண்ட், ஹவு டஸ் இட் ஒர்க், த பைப்லைன் எப்படி வந்து நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு கோட் இம்ப்ளிமெண்டேஷனையும் காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வேர் டு கோ நெக்ஸ்ட். இதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸ் செஷனாக தான் நான் அந்த பிளான் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக கோடெல்லாம் காமிக்கிறேன். பட் ஆனால் இதிலிருந்து நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது ரோட் மேப்பாக கூட நான் உங்களுக்கு வந்து செஷன் முடியும் போது காமிக்க போகிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் மிஷின் லேர்னிங் அப்படின்றதுக்கு போகலாம். வாட் இஸ் மிஷின் லேர்னிங்? இந்த 2 பாயிண்ட் மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன், இவ்வளோதான் மிஷின் லேர்னிங். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் இஸ் நத்திங் பட் இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன். எப்படி கொஞ்சம் புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன அனாலஜி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த வெப் அப்ளிகேஷன் யூடியூப் எடுத்துக்கோங்க, எது வேணால் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து அந்த மிஷின் யூடியூப்ன்ற ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆர் மொபைல் அப்ளிகேஷன் ஆர் எந்த விதமான ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் it should automatically pull out the insights from the user and it should predict next what it has to recommend. திருப்பி நான் சொல்கிறேன், இதை வச்சு நான் வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறேன், அவ்வளோதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. This particular application has to automatically pull out insights from the users and it should predict what videos I have to recommend next. ஸோ இது வந்து நீங்கள் இன்சைட்ஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத நீங்கள் எந்த மாதிரியான அப்ளிகேஷன்லேயே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குண்டான டெஃபினேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில உதாரணங்களை வந்து இங்கே காமிக்க போகிறேன். எக்ஸாம்பிள், ஜிமெயில் ஸ்பேம் ஃபில்டர். You didn't tell Gmail what spam looks like, it learned. கரெக்டாக ஒரு மெயில் உள்ள வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் எந்த பர்டிகுலர் சோஷியலில் போகணுமா, இல்லை இன்பாக்ஸில் போகணுமா, இல்லை ப்ரொமோஷனில் போகணுமா, இல்லை வந்து ஸ்பேமில் போகணுமா, எதில் போகணும் அப்படின்றது அதுவாகவே லேர்ன் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ஏபிள் டு புல் அவுட் இன்சைட்ஸ் அண்ட் ப்ரெடிக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்குள்ளே போட்டுருது. ஸோ இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் ஈவன் ஆட்டோமேஷனுமே இருந்ததுன்னா அதுவுமே நல்லது. That's what machine learning is all about. Second point, YouTube recommendation. You didn't tell YouTube what video will you watch. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ எது பார்க்கணும்னு சொல்லலை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டியூரேஷன் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி அடுத்த வீடியோ எது ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுவாகவே கண்டுபிடிச்சி ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணிடுது. ஸோ இட் இஸ் புல்லிங் அவுட் த இன்சைட்ஸ் வாட் யூர் வாட்சிங் நவ் அண்ட் இட் இஸ் ப்ரெடிக்டிங் வாட் வீடியோ இட் ஷுட் ரெக்கமெண்ட் நெக்ஸ்ட் அண்ட் இட் இஸ் ஆட்டோமேட்டட் த பர்டிகுலர் ப்ராசஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷனை பண்ணுறதுக்காக வி நீட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வை மிஷின் லேர்னிங் இஸ் நீடட் அப்படின்றதுக்குள்ள போகலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் என்னென்னா, மேனுவல் ரூல்ஸ் பிரேக் டவுன் இன் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதாவது நல்லா பார்த்தோம் எக்ஸாம்பிள், billions of emails or videos or transactions are happening in every single day, and it can't be handled manually. ஒரு டிரான்சாக்ஷனும் மேனுவலாக பார்த்து இது வந்து வேலிட் டிரான்சாக்ஷன் இன்வேலிட் டிரான்சாக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 10,000 20,000 பண்ணிட்டு இருக்கீங்க. சடனாக 10 lakh rupees வந்து டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா ஒரு ஹியூமன் அந்த இடத்துல போய் போட்டுட்டு உங்கள் ஒரு பர்சனுக்காக உட்காந்து ஒன்றா பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஏஐயை வச்சதுனால அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே ஒரு சடனாக ஒரு ஸ்பைக் வந்து வந்திருக்கு, இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக் கால் வந்து அந்த பர்சனுக்கு யூஸருக்கு வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் அல்காரிதமை நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அல்காரிதம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இட் இஸ் ஏபிள் டு புல் அவுட் த இன்சைட்ஸ் ஃப்ரம் த ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இட் இஸ் ப்ரெடிக்டிங் வெதர் இட் கேன் பி a fraudulent transaction or it can be a non-fraudulent transaction, and it is making a call to the user and then it is confirming whether it is fraudulent or non-fraudulent. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து மிஷின் லேர்னிங் வந்து நம்ம வந்து வச்சிடணும், அந்த அல்காரிதம்ஸ் வந்து வச்சிடணும். பிகாஸ் அதான ப்ராப்ளம், மேனுவலாக உட்காந்து ஒன்று பண்ணுறது டைம் ஆகும். அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து மோர் ப்ரொடக்டிவ் ஒர்க்குக்கு ஹியூமன் ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சொல்யூஷன், build a system that automatically does this job and scale it. இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஸ்கேல் அவுட் அப்படின்னா அடுத்த நிறைய யூசர்ஸ் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து ஆன்போர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் வரும், பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும், கால்ஸ் வரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவ்வளோ யூசர்ஸை வந்து தாங்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்கேலிங் கெப்பாசிட்டி, அந்த ஆன்போர்டிங் கெப்பாசிட்டி, லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இடத்துல எஃபர்ட்டை போட்டு ஸ்கேல் பண்ணுங்க அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, we are able to save cost and improves decision. காஸ்ட் அப்படின்னு காஸ்ட் ஃபார் த ஒரு யூஸர் எடுத்து போடுங்களேன், மினிமமாக அந்த மாதிரி ஒரு மேனுவலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 25,000 30,000 வரைக்கும் அந்த ரொட்டீன் டாஸ்க்கு வந்து கொடுக்கணும். இப்போ அந்த காஸ்ட் எடுத்து நம்ம க்ளவுடில் வைக்கிறதுனால, ஒரு எம்எல் மாடல் பண்ணுறதுனால இதுலேருந்து ஒரு 50 to 70% வந்து நம்ம வந்து காஸ்ட் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால சொல்கிறேன், இட் சேவ்ஸ் காஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் டெசிஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மிஷின் லேர்னிங் தெரிஞ்சிருச்சு, இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் நல்லா புரிஞ்சிருச்சு. why it is required, because மேனுவலாக இந்த மாதிரி டாஸ்க்லாம் அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி ஏஐ ஃபீச்சரை வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஏபிள் டு சேவ் லாட் ஆஃப் டைம் அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் அவர் டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ இதுக்காக தான் we are using மிஷின் லேர்னிங். இப்போ அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்குள்ளே போகலாம். 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்கில் ஒன்று சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குது, ரெண்டாவது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குது, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் டைப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உள்ள ரொம்ப டெக்னிக்கலாக வந்து ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். பட் இந்த 3 நீங்கள் ஆஸ் அ பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் திஸ் செஷன் ஐ பிளான்ட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் நான் செஷன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ள ஃபியூச்சரில் படிக்கும்போது it will be much helpful. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங் போட்டிருக்கேன். எக்ஸ் அண்ட் ஒய் ப்ரெசென்ட் இந்த டேட்டா செட் அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளையண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டா எக்ஸல் ஃபைலோ இல்லை இமேஜ் டேட்டா செட்டை கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு அந்த அவுட்புட்டை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி 1 டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி 1னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி 2னுடைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி 3 எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன பேர் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். சும்மா இன்புட்டை மட்டும் கொடுத்து கிளம்ஸியாக அப்படியே அந்த செக்ரிகேஷன் கூட கொடுக்காம வச்சுருந்தாங்கன்னா அது எதுன்னு பண்ண முடியாது. அப்போ அது வந்து ஒன்லி எக்ஸ் இஸ் ப்ரெசென்ட், அப்போ இன்புட்ஸ் மட்டும் தான் இருக்குது, அவுட்புட் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ கிளையண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவில் இன்புட்டும் அவுட்புட்டும் 2 இருந்துச்சுன்னா, நான் சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னு ஒரு செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது. அந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவேன். பிகாஸ் அகைன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் மிஷின் லேர்னிங் சொன்னால் அப்ளிகேஷனே இட் இஸ் ஏபிள் டு புல் அவுட் த இன்சைட் அண்ட் இட் இஸ் ஏபிள் டு மேக் த ப்ரெடிக்ஷன். அப்படி அப்ளிகேஷனே பண்ணணும், அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் ஃபேஸ்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். அதை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா வேணும். அந்த டேட்டா வந்து கிளைண்ட் கொடுக்குறது வந்து இன்புட்டை மட்டும் கொடுக்குறாங்களா இல்லை இன்புட் ப்ளஸ் அவுட்புட்டை சேர்த்து கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்புட் அண்ட் அவுட்புட்டை சேர்த்து கொடுக்கும்போது நம்மளுக்கு சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னு சொல்லிட்டு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. இன்புட்டை மட்டும் கொடுக்கும்போது அன்சூப்பர்வைஸ்ட் வே ஆஃப் லேர்னிங்கில் நிறைய விதமான அல்காரிதம்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து டேப் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான வே ஆஃப் லேர்னிங் பேட்டர்ன். அது லைக் ட்ரைனிங் அ கிட் வித் ரிவார்ட் சிஸ்டம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் கொடுத்து இங்கே தான் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா வந்து அங்கே இருக்கார், இந்த வந்து குழந்தை வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த அப்பா கிட்ட நடந்து வந்துச்சு அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பாசிட்டிவ் ஒரு 20-20ன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் மார்க் வந்து நம்ம கொடுக்கலாம். இதுவே குழந்தை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வராமல் ரைட் சைடில் போயிடுச்சுன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், ரைட் சைடில் போயிடுச்சுன்னா மேபி அங்கே தீ இருக்கும், பாட்டுக்கும், அப்போ ஒரு ஸ்டெப் லெஃப்ட் வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து
ஒரு ஏஜென்ட்டை நம்ம போட்டு ஒரு ரீச்சிங் பாயிண்ட், ஒரு கோலை செட் பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டை நீயே போய் இந்த குழந்தையே போய் எக்ஸ்ப்ளோர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை கற்றுக்கோ. நாளைக்கு இதே மாதிரி உனைய வந்து நான் தூக்கி இதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் போட்டோம்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண போகிற அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் வந்து நல்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எவ்வளோ ஃபாஸ்ட் அதே என்விரான்மெண்ட்டில் இதே ஏஜென்ட் வந்து ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு, செகண்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு, தேர்ட் டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது. இந்த மாதிரி எத்தனை ஐட்ரேஷன்ஸில் இது வந்து சீக்கிரமாக அந்த என்விரான்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கற்றுக்குது அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரோக்ராமிங் எழுதும்போது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கும் அன்சூப்பர்வைஸ்ட் வே ஆஃப் லேர்னிங்க்கும் எழுதுறதை விட இங்கே ரொம்ப அதிகமான எஃபர்ட் வந்து இருக்கும். டோட்டலாக ப்ரோக்ராமிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைனா வந்து இது டீப்சீக் மாடலை இந்த மாதிரியான விதத்தில் தான் ட்ரெயின் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி மாடலை வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரியான இடத்துல வந்து அதிகமாக நம்ம வந்து டச் பண்ணல. பிகாஸ் இதுக்கு அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் தேவை, அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் தேவை. இந்த இடத்துல அதிகமாக தேவை கம்பேர் டு சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட். இதை வந்து ஈஸியாக யார் வேணால் கற்றுக்கலாம். பட் இந்த கான்செப்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் டு இன்டர்மீடியட் லெவலுக்கு தெரியும். ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் டச் பண்ணதில்லை, இண்டஸ்ட்ரீஸும் டச் அதிகமாக பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மிஷின் லேர்னிங் அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் ஆர் த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது நிறைய இருக்குது. அதில் 3 முக்கியமான டைப்ஸ் நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த பாயிண்ட்டை வந்து நம்ம எதை கற்றுக்கலாம்னா, ஹவு டஸ் மிஷின் லேர்னிங் பைப்லைன் ஒர்க், அவங்களோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்றது கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கிளைண்ட் கொடுக்குறாங்க. நான் இந்த கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லும்போது கிளைண்ட் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, இன்புட் அண்ட் அவுட்புட். அப்போது அவங்க வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். அந்த எதுக்காக நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம், இதில் உண்மையாகவே என்ன பெயின் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இந்த பெயின் ஃபேக்டர்ஸுக்கு நான் என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும், இந்த மாதிரி நிறைய வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து ஸ்ட்ராட்டஜைசிங் கால் மாதிரி இருக்கும். நம்ம நல்லா யோசிக்கணும். எடுத்ததுமே பைத்தனில் போய் நம்ம உட்காரக்கூடாது. ஃபஸ்ட் அந்த மாதிரி யோசிக்கணும். அது உண்மையாகவே வேல்யூ கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தான் அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம்க்கு அப்புறம் கிளைண்ட் கொடுத்த டேட்டா வந்து வாங்குறோம், அதை நல்லா பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டேட்டா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்குள்ளே போகிறோம். ஏன்னா கிளைண்ட் கொடுத்த டேட்டா எல்லாமே வந்து நம்பர்ஸாக இருக்காது. கிளைண்ட் கொடுத்த டேட்டாவை மிஷினுக்கு வந்து புரிஞ்சிக்கக்கூடிய லாங்குவேஜ் இருக்குது, அது நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷினுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடலை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா மாடல் இன்னும் ட்ரைனிங், அடுத்த ஃபேஸ் வந்து மாடல் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாடல் ட்ரைனிங்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஃபார்மேட். டேட்டா ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கொடுத்த டேட்டாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். மாடல் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு வந்து திருப்பி இன்னொரு டைப் ஆஃப் என்ன அல்கோரிதம்ன்றது வேணும். டேட்டா வந்து பாதியாக ஒரு 80% ட்ரைனிங்க்கு 20% டெஸ்டிங்க்கு அந்த மாதிரிலாம் பிரிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையெல்லாம் மாடல் பில்டிங்கில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு மாடல் ட்ரைனிங் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுத்து நீங்கள் நல்லா ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா மாடல் டெஸ்டிங் ஃபேஸ் இருக்கும். இப்போ ட்ரெயின் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ புது கொஷின் கேட்டால் இந்த மாடல் வந்து நல்லா ஆன்சர் பண்ணுதா, கொஷின் மட்டும் கொடுப்போம், ஆன்சர் மட்டும் அது ப்ரெடிக்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மாடல் இவாலுவேஷன். இப்போ இதை ப்ரெடிக்ட் பண்ண ஆன்சரும் ஆல்ரெடி இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர்ன்றது கிளைண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மாடல் பில்டிங் ஃபேஸில் தான் நீங்கள் 80% ஆஃப் த டேட்டா ஆர் 70% டேட்டா வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க. அப்போ 20 to 30 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு வச்சுருக்கீங்க. அப்போ இந்த டெஸ்ட் ஃபேஸில் ஆல்ரெடி இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்த ட்ரெயினாக இருக்கக்கூடியது இந்த கொஷின் பேப்பர் மட்டும் கொடுப்போம். இவாலுவேஷன் ஃபேஸில் இதனுடைய ஆக்சுவல் ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி ப்ரெடிக்டட் ஆன்சர், இந்த டெஸ்டிங் ஃபேஸில் மாடல் கொஷின் பேப்பர் மட்டும் தான் கொடுத்துருப்போம் இல்லையா, ப்ரெடிக்டட் ஆன்சர் இருக்கும். இப்போ ப்ரெடிக்டட் ஆன்சரும் ஆக்சுவல் ஆன்சரை கம்பேர் பண்ணுவோம். எப்படி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எக்ஸாமில் போய் என்ன பண்ண போகிறோம், ஒரு காலேஜில் படிக்கிறீங்கன்னா 6 மாதம் படிப்பீங்க. படிச்சதுக்கப்புறம் டீச்சர் வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. இதான்ப்பா கொஷின், இதான் ஆன்சர் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்காரும்போது கொஷின் பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து எழுதுவீங்க. அப்போ நீங்கள் எழுதின ஆன்சர் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மாடல் டெஸ்டிங். இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ஆன்சர் எழுதிட்டு இருக்கீங்க, கொஷின் பேப்பர் மட்டும் வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பீங்க, மாடல் ஒரு ஆன்சர் கொடுக்குது. இது எப்படி இவாலுவேட் பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீம் வந்து போட்டிருப்பாங்க, இவாலுவேஷன் டீம்ன்றது. அவங்கள்ட்ட ஆக்சுவல் ஆன்சர் ஷீட் இருக்கும், நீங்கள் கொடுத்தது இருக்கும். இது ரெண்டும் கம்பேர் பண்ணி இவாலுவேஷனில் நல்ல ஸ்கோர் வந்துச்சுன்னா தான் இந்த நீங்கள் வந்து பாஸாக ஃபெயில் என்ன மார்க்குன்றது தெரியும். அதே மாதிரி தான் இந்த மாடலும் நீங்கள் பில்ட் பண்ணிருக்கக்கூடிய மாடல் நல்ல ஸ்கோர் கொடுத்துச்சுன்னா தான் இதை எடுத்து கொண்டு போய் அடுத்த ஃபேஸுக்கு டிப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டில் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தோம்னா தான் CICD அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டாக லைஃப் சைக்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆஸ் எ ML இன்ஜினியராக ஆர் டேட்டா சயின்டிஸ்ட்டாக நாங்கள் வந்து இந்த மாதிரி பைப்லைனை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் பாயிண்ட்,
ஒரு டெமோ ஹேண்ட்ஸ் ஆன் மினி எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் இண்டஸ்ட்ரியில இப்போ போய்கிட்டு இருக்கிறது. பட் நான் வந்து ஒரு டேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்வீக் பண்ணி மாடுலேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ குவிக்காக அது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ரெடிக்டிங் பழனி டெம்பிள் விசிட்டர்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் பாயிண்ட் வந்து நான் ஃபஸ்ட் இங்கே செட் பண்ணிடுறேன். நான் அந்த கோடு காமிக்கும் போது மை கோல் இஸ் டு நாட் டீச் யூ கோடிங். இந்த ஒரு செஷனில் ஃபுல்லாகவே மிஷின் லேர்னிங் கோடிங் ஃபுல்லாக கற்றுக்கணும்னு கேட்டால் கிடையாது. பட் நான் என்ன கோல்னா பட் டு கிவ் யூ அ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ளோ ஆன் ஹவு டு அப்ரோச் சால்விங் அ ப்ராப்ளம். இதுதான் என்னுடைய கோல். இப்போ இந்த 10 ஸ்டெப்பு பார்த்துருக்கீங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து குவிக்காக காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸில் இந்த செஷன் முடியணுன்றதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிங் பழனி டெம்பிள் விசிட்டர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்க. நீங்கள் போகக்கூடிய டைமில் அதிகமாக கூட்டம் வந்துடுவாங்களா, இல்லை கம்மியாக கூட்டம் வந்துடுவாங்களா, அப்படின்னா எத்தனை மணி கூட்டம் அதிகமாக வருவாங்க, இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போவே நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து அவர் போகும்போது என்ன மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குன்னு தெரியும். நான் கூட்டம் அது அவ்வளோக்கு அதிகமாக வந்துருச்சு. அப்படி அவ்வளோக்கு அதிகமாக வந்துருச்சுன்ற மாதிரி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா நிறையா ப்ரிகாஷன் மெட்ரிக்ஸில் எடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இவ்வளோ கூட்டம் எப்படின்றது கவர்மெண்ட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணும்போது தான் நிறையா செக்யூரிட்டி மெட்ரிக்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ண முடியும். பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பயங்கரமான ஃபேமஸ் டெம்பிள் இல்லையா. திடீர்னு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அது என்ன பெனிஃபிட்ஸ்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கோட் பண்ணும்போது தேவையான லைப்ரரிஸை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 டேட்டா செட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்குது. இப்போ 2023 ஜான்வரி அப்போ சண்டே அன்னைக்கு வெதர் எப்படி இருக்குது, அன்றைக்கி ஃபெஸ்டிவல் இருக்கா இல்லையா, எத்தனை விசிட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டே வைஸில் வந்து எழுதியிருக்கேன் டேட்டாவை. ஓகே, இந்த மாதிரி டேட்டா இருக்குது. இப்போ எனக்குன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் இன்புட்டும் இருக்குது, எனக்கு டேட் இருக்குது, டே இருக்குது, இன்புட்டும் இருக்குது, எனக்கு அவுட்புட் எத்தனை விசிட்டர்ஸ்ன்றதை மேனுவலாக எனக்கு வந்து கிளைண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை வச்சு தான் நாளைக்கு நான் வந்து இப்போ சண்டே அப்படின்ற மாதிரி போட்டேன்னா எத்தனை நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வருவாங்க, என்ன ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிச்சு, டேட்டா கலெக்ஷன் முடிஞ்சுது. டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கிளைண்ட் கொடுத்ததில் ஏதாச்சும் ஒரு சில நல்ல இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா அந்த மாதிரி பார்க்குறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கும்போது சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2200 ஒரு 3000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஒரு 1000 பேர் மட்டும் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு கிடைக்குது. ஓகே ஃபைன், இது என்னுடைய புரிதலுக்காக நான் வந்து புரிஞ்சுட்டேன். இப்போ வந்து மிஷினுக்கு புரியுறதுக்காக நான் வந்து மாற்றணும். ஏன்னா மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டே மண்டே இந்த மாதிரி டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து புரியாது. அப்போ இந்த பர்டிகுலர் இங்கிலீஷை வந்து நான் வந்து நம்பர்ஸாக மாற்றுறதுக்காக டேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் என்கோடர் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் நம்பராக மாற்றிட்டேன். மாடல் பில்டிங்கில் நான் உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இன்புட்டையும் அவுட்புட்டையும் பிரிக்கிறேன். பிரித்ததுக்கப்புறமா நான் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்னு சொல்லலாம். அதான் 80% டேட்டா வந்து பார்த்தீங்க பாருங்கள். டெஸ்ட் சைஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கிளைண்ட் வந்து ஒரு எத்தனை அப்சர்வேஷன் இருக்குன்னு பாருங்கள், எத்தனை ரோஸ் இருக்குன்னா 10,000 நல்லா கவனிச்சுக்கோங்க. 10,000 20% டெஸ்ட் டேட்டானா 80% ஆஃப் த டேட்டா வச்சு நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, இன்புட் அண்ட் அவுட்புட் வச்சு ட்ரெயின் பண்ணுறேன், மாடலை ட்ரெயின் பண்ணுறேன், ப்ரெடிக்ட்டுக்கு வந்து இப்போ ட்ரெயின் ஆகிடுச்சு. அடுத்து வந்து கொஷின் பேப்பர் மட்டும் கொடுக்குறேன், இந்த இடத்துல ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறம் எரர் வந்து பார்க்குறேன், ஒய் டெஸ்ட் ஒய் ப்ரெடிக்டட். இதுக்கு வந்து எரர் வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும். மீன் ஸ்கொயர் எரர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் நான் கம்மி பண்ணணும். இதெல்லாம் ப்ராப்பராக இல்லை, இதெல்லாம் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டட் விசிட்டர்ஸ் ஃபார் சாம்பிள் இன்புட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மே, இது நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்ட் தேர்ஸ்டேனா 3 இருக்கும், மேனா இந்த மாதிரி நான் நம்பர் என்கோடிங் பண்ணி உள்ளே வச்சிருக்கேன். ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்டிங் டெம்பிள் ஃபுட்ஃபால்ஸ்னா எத்தனை பேருன்ற அர்த்தம். ப்ரெடிக்டிங் டெம்பிள் ஃபுட்ஃபால்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் from a reactive challenge into proactive opportunity, ensuring a safer and more efficient experience for all. புரியுதா? ப்ரொஆக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து பார்த்து சேஃப்டி மெட்ரிக்ஸை அதிகமாக கொடுத்துக்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஸ்லைடுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக என்ன சைக்கிளில் வந்து பார்த்து இந்த சைக்கிள் தான் கோடு புரியாட்டி பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம், அதில் பெயின் ஃபேக்டர்ஸை பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் கோடிங்குள்ளே இறங்குறோம், அந்த கோடிங் வச்சு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த லெவலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது வந்து போகும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் வந்து சம்மரி பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். வாட் இஸ் மிஷின் லேர்னிங்கிறது தெரிஞ்சிருச்சு, இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. வை இட் இஸ் நீடட், பிகாஸ் மேனுவலாக நான் உட்காந்து ஒரு பர்சனை வந்து உட்காந்து போடும்போது அந்த பர்சன் வந்து ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்குவார். அந்த டைமை வந்து சேவ் பண்ணணும்.
அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி எம்எல் மாடல்ஸ்லாம் உட்காந்து ஃபிட் பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துல வந்து ஃபிட் பண்ணும்போது அந்த மேனுவலாக பர்சன் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது இது இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணி முடிச்சிருக்கு. ஸோ இட் சேவ்ஸ் டைம் அண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் மோர் ப்ரொடக்டிவிட்டி, காஸ்ட்டையும் சேவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்கில் வந்து வித் ரியல் லைஃப் அனாலஜிஸ்லாம் நான் யூஸ் கேசஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதிகமாக என்ன டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ண போகிறோம்னா சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ் யூஸ் பண்ண போகிறோம். பட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஒரு டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு சில உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். டீப்சீக், சைனா வந்து டீப்சீக் மாடலை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணது இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் டெக்னிக் வச்சு தான் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் கற்றுக்கணும்னா அதிகமான நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் தான் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் நமக்கு வந்து அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா கலெக்ஷன், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா ப்ரிப்பரேஷன், மாடல் பில்டிங், மாடல் ட்ரைனிங், மாடல் டெஸ்டிங், மாடல் இவாலுவேஷன், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். இதை வந்து நான் டீச் பண்ணி எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. ஸோ இதே தான் வந்து பர்டிகுலர் ஃப்ளோவில் வச்சு நான் மைண்டில் வச்சு எந்த இடத்துக்கு போனாலும் நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கு ஒரு கோட் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பழனி டெம்பிளில் வந்து எத்தனை விசிட்டர்ஸ் வந்து வரப்போகிறாங்க அப்படின்றதுக்கு பார்த்துருக்கோம். இப்போ முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். வேர் டு கோ நெக்ஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முக்கியமான ரோட் மேப். இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறதுக்கு எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஷீட்டையுமே வேணால் நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பைத்தன் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் பைத்தன் ப்ரோக்ராமிங் போகணும், பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த பாண்டாஸ் வச்சு இப்படி டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன் தெரிஞ்சுக்கோங்க, நம்பை தெரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட், அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. மிஷின் லேர்னிங் வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைசேஷன், பேசிக் டிப்ளாய்மெண்ட் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேசிக் தெரிஞ்சிருக்கிறனால, இது மட்டும் தெரிஞ்சிருக்கனால வேலைவாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் இதுதான் வந்து கோர். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அட்வான்ஸ் மிஷின் லேர்னிங்கில் என்னென்ன அல்காரிதம்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்றது நான் டீட்டெயிலாக இங்கே வந்து போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இத்தனை அல்காரிதம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாமே சேர்த்து 36 நாளில் முடிச்சிருவீங்க. விச் மீன்ஸ் மேக்ஸிமம் 1 month. இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமும் ஒரு 2 மணி நேரம் போதும். அதிகபட்சமாக நீங்கள் 2 மணி நேரம் பண்ணிங்கன்னா அழகாக சொல்லுவீங்க. பாண்டாஸ் 1 2 3 4 எதுக்காக போட்டிருக்கோன்னா அது ஆக்சுவலாக நாங்கள் உள்ள டீச் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் இதெல்லாம் 1 2 3 4 மல்டிபிள் சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஹைபோதசிஸ் டெஸ்டிங் இது வரைக்கும் மிஷின் லேர்னிங் தியரி வரைக்கும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நான் வந்து எல்லாமே பேசியிருக்கேன். உங்களுக்கு எங்கேயா ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நிறைய பேர் பார்த்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா? ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். கோடிங் கஷ்டமாக இருக்குமா, இல்லை அது கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம். சரி, கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம் தான். நீச்சலை வந்து அடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வெளியிலேயே உட்காந்துட்டு நம்மளுக்கு வந்து நான் இப்படி நீச்சல் அடிச்சிருந்தா நான் வந்து இப்படி நான் வெளியில் வந்துடுவேன், நான் அப்படி நீச்சல் வெளியிலேயே எனக்கு வந்து கதை பேசிட்டு கூடாது. அப்புறம் வந்து நம்ம வந்து 20 வருஷம் கழிச்சு வந்து உட்காந்து திருப்பி அதை கதை தான் பேசிட்டு இருக்கோம். நீச்சல் அடிக்கணும்னு தெரிஞ்சுன்னா நம்ம தப்புன்னு கிணத்துக்குள்ளே வந்து குதிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் எங்கிட்ட பாட்காஸ்ட்லாம் வந்து பேசும்போது அவங்களோட கெரியர் ட்ரான்சிஷன்லாம் பண்ணும்போது ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஸ்டோரிஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணும்போது எதுக்காக ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் தட்ஸ் த ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இப்போ நல்ல பொசிஷனில் வந்து ஒரு 10 years நான் ஐடிலேருந்து ஐடியில் ஒர்க் பண்ணி ஏஐ இன்ஜினியராக இருக்காங்க, ஏஐ ப்ராடக்ட் மேனேஜராக இருக்காங்க, அடுத்து டேட்டா சயின்டிஸ்டாக இருக்காங்க, எம்எல் இன்ஜினியராக இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஆல். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வேர் டு கோ நெக்ஸ்ட் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அண்ட் எனக்கு நல்லா தெரியும் இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கோச் மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து போடலை அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டாம். பிகாஸ் நான் அது கண்டிப்பாக போடுறேன். பட் இதில் வந்து நான் எங்கே முடிச்சிருக்கேனோ அந்த இடத்துல நான் ஒரு டிமாண்ட் வச்சுருக்கேன். இதை வந்து நான் கண்டினியூ பண்ணணும்னா எனக்கு வந்து இத்தனை கமெண்ட்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்கலாம். அது எப்போ வருதோ அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூ பண்ணி 1 by 1 போடுறேன். பிகாஸ் இங்கே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இங்கே வந்து நான் உட்காருறது, கம்பெனி நடத்துறதை தாண்டி இந்த மாதிரி பண்ணும்போது I would definitely expect some kind of returns, at least from you. நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, எப்படி போகுது அப்படின்றதுல எனக்கு வந்து அது சொல்ல கைண்ட் ஆஃப் மெட்ரிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒன்ஸ் அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபேக்டர் இருக்கும். தட்ஸ் இட். அப்படின்னா தான் நிறைய பேர் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு செஷன் பண்ணுறதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 4 hours ஆஃப் டைம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடிய டைம் கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பிளாக் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் இங்கேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லும்போது தட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் செஷன். இப்போ உங்களுக்கு நான் நம்மளுடைய செஷனுடைய கோல் என்னன்றது நான் ஒன்ஸ் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் டீச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இந்த செஷன் பார்த்து முடிச்சுட்டு what you have seen is understandable or complex அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் போட்டுருங்க. தட் will again act as a motivation for me. இந்த மாதிரி டெக்னிக்கல் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபைடாக நம்ம வந்து தமிழ்லேயும் வந்து நம்ம சேனல் வந்து கற்றுக்கலாம். ஐ ஹோப் திஸ் இஸ் மேக்கிங் சென்ஸ் அண்ட்
யூ ஆர் ஆல்சோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நாளைக்கு ஒரு டாப்பிக்கில் இன்னொரு முக்கியமான டாபிக் எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும்